அனைவருக்கும் வணக்கம். நான் கத்தர் வைக்கிறேன். கத்தருடைய இரண்டாம் வருகை இந்திய அறிவிக்க இருக்கிறார்கள். 3/8/2025 அன்றைய தினம். ஆகவே ஃபேஸ் டு ஃபேஸ் வெல்கம் இந்தியா தமிழ்நாடு திருச்சி ஸ்பெஷல் கேம்பு முன்பாக அனைத்து மக்களும் வர வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அதாவது இரண்டாம் தடவை கதரை தொடக்கூடாது என்ற வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். தொட்டால் நித்தியவன் போக முடியாது மனிதர்கள் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மோசையிலிருந்து பார்க்க வேண்டும். மோசை இரண்டாம் தடவை கண்மலை அடித்தான். மோசையினுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் இரண்டாம் வருகை வெள்ளை போலம் வைக்கப்படவில்லை. அப்படியானால் மரணம் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, தூய்மை நிறுத்தப்பட மாட்டாது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு இது கிருகையின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லை என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் காலம் 2000 முன்பு கொல்கத்தா மலையில் முடிந்தது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அது நியாய தீர்ப்பின் வருகை. நான் இந்த உலகத்துக்கு நித்தியவன் கொடுக்க முடியாத தீர்ப்பை எழுதுகிற நீதிபதியாக வந்திருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு இது திருத்துவ பிறப்பு, ரினேட்டி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரினேட்டி அதாவது ஃபாதரன் நான் தான், சன்னன் நான் தான், கோஸ்பிரிட் நான் தான் என்ற மாதிரி என்ன அதே தான். பிதாவாய் தந்தைக்குரிய நம்பர் 1, சன்னுக்குரிய நம்பர் 8, கொலுஸ்பிரிட்டுக்குரிய நம்பர் 19 என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனை கிறிஸ்தவர்கள் அழகாக சொல்வார்கள். ஃபாதர், சன்னன், கொலுஸ்பிரிட். ஃபாதருடைய நம்பர் 1, சன்னுடைய நம்பர் 8, கொலுஸ்பிரிட்டுடைய நம்பர் 19 என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஃபாதர், சன்னன், கொலுஸ்பிரிட் ட்ரினிட்டி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இரண்டாம் தடவை கத்தரை தொடக்கூடாது என்று இருக்கும். தொட்டால் சொர்க்க வாழ்வு கிடையாது. மனித குலத்துக்கு டோட்டல் அனைவருக்கும் சொர்க்க வாழ்வு கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சிறுசிட்டம் முடிந்து விடும், அது பழைய நோவா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்பது அது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துக்கு எதிரானது. அப்போ அதனை ஒரு சுசன் சொல்கிற ஒரு பாஸ்டர் அதனை எழுதி விட்டார். ஏன்னா நான் இதற்கு முன்பு போட்ட வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் மறித்தும் விட்டார். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருடத்துக்கும் அதிகமாக அவர் மறித்தும் விட்டார் என்பதை விளங்கிக் கொள்வோம். அவர் என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் 2000 வருடத்துக்கு முன்பு சிலுவையில் மறித்தார். ஆனால் அது நீங்கள் சொல்ற மாதிரி இஸ்ரேல் கொல்கத்தா மலையில இல்லை. அது இஸ்ரேலுக்கு வெளியிலே சோதம் அல்லது எகிப்து என்று சொல்றார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோட அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததை நீங்கள் சொல்றீங்க இஸ்ரேலில் கொல்கத்தா மலையில் மறித்து அங்கே ஒரு கல்லறையில் கொண்டு வைக்கப்பட்ட அவருடைய சரீரத்தை என்று சொல்றீங்க. அவர் சொல்றார் என்றால் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த யோன் என்று அவர் என்ன சொல்றார் என்றால் இல்லை இல்லை இல்லை, அவர் இஸ்ரேலுக்குள்ள வெளியிலே, அதாவது சோதம் அல்லது எகிப்திலே அங்கேதான் மறித்தார். அவருடைய சரீரம் கூட கல்லறையில் வைக்கப்படவில்லை. இது தனக்கு பரிசுத்த ஆவி சொன்னதாகனு சொல்லி எழுதி போட்டு செத்து போயிட்டார். நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்களேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இரண்டாம் தடவை தொடக்கூடாது. தொட்டால் அவ்வளோ சிருஷ்டிப்பு முடிந்திருந்து எவருக்கும் மனித குலத்துக்கு சொர்க்க வாழ்வு கிடையாது. இரண்டாம் பிறகு வெள்ளைப்பழம் வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. வெள்ளைப்பழம் தான் நியாயப்பிரமாணத்துக்கு வைப்பது.
ஆகவே வெள்ளைப்போலம் இல்லை என்றால் மரணம் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, பூமி நிறுத்தப்பட மாட்டாது. இவ்வளவு மேட்டரும் இருக்கிறது. இரண்டாம் வருகை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் நித்தியவன் கொடுக்க முடியாத தீர்ப்பு எழுதுகிறாள். அப்படி இருக்கும்போது எப்படி நியாயப்பிரமாணம் ஆகிவிடும்? அத்தோடு இது ரிலேட்டிவ் பிறப்பு. 1 நான் தான், 8 நான் தான், 19 நான் தான். அதாவது ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் மூவரும் நான் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நீங்கள் என்ன சொல்லுங்க, பிதாசுதான் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென் என்றீர்கள். இந்த 3ம் நான் தான், பிதாவும் நான் தான், சுதரன் நான் தான், பரிசுத்தாவின் நான் தான். இதுதான் ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். ஆங்கிலத்தில் சொல்லணும், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் 3ம் நான் தான். ஆகவே try to understand what is to say. You can see in the Bible. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு மோசே 2ஆம் தடவை கண்மலை அடித்தான். மோசேனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பைபிள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் பாருங்கள், மோசே 2ஆம் தடவை கண்மலை அடிக்க சொன்னேனா? இல்லை, கண்மலையை பார்த்து கதை என்று சொன்னேன். மோசே 2ஆம் தடவை கண்மலையை அடித்தான். மோசையினுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா என்று பாருங்கள். மோசையினுடைய பாவம் மன்னிக்கப்படவும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மோசே 2ஆம் தடவை கண்மலையை அடித்தான். மோசே கானான் தேசத்துக்கு போனானா? கிடையாது. மோசே கானான் தேசத்துக்கு போகும் பாக்கியத்தையும் மோசே இழந்தான். அப்ப 2ஆம் தடவை தொட்டால் என்ன நடக்கும்? கானான் தேசத்துக்கு மோசே போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? 2ஆம் தடவை கர்த்தரை தொட்டால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. இதுதான் மேற்றம். ஆகவே சரியாக புரிந்து கொண்டு கர்த்தருடைய கதை, கற்பனை, டிசம்பல், ஜட்மெண்ட், இறைவார்த்தைக்கு அமையா இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த ஜூதர்களும், இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும், இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த படைகளும், இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த குழந்தைகளும், இந்த குழந்தைகளுடைய லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நித்தியவன். அந்த வயதை நான் 19 வயது வரைக்கும் தற்போது இன்க்ரீஸ் பண்ணி விட்டுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுவோம். அதிகரித்து விட்டு கிடக்கும் என்பதை விளங்கிக் கொள்வோம். இதன் பிதாவை தந்தையுடன் பரிசுத்தாவின் பிதாவை தந்தையுடன் கதைச்சு இதனை செய்து முடித்திருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ளுவோம். அடுத்தது நித்தியவன் என்றால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நித்தியம் கொடுக்கிறேன். ஆகவே try to understand, cooperate with Logos. I am God. I am 100% human, 100% God. Did you understand? ஆகவே நீங்கள் எல்லோரும் முழு மனதோடு எல்லோரும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கதைகள், கற்பனை, டிசிஷன், கொள்கை, ஜட்மெண்ட், இறைவார்த்தை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எல்லோருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். இந்தியாவுக்கு சொல்ல நான் ஒன்று சொன்னால் இந்தியா தன்னுடைய கதை, கற்பனை, டிசிஷன், கொள்கை, ஜட்மெண்ட் இந்தியா சொல்லுவது தவறு. இந்தியா உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தரோடு கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்தியாவின் படைகளை வழிநடத்துகிறவர்களை நான் எச்சரிக்கிறேன். உங்களுடைய கதைகள், கற்பனைகள், டிசிஷன்கள், கொள்கை, ஜட்மெண்ட் இந்த லோகத்தை கொண்டு வரக்கூடாது. இந்தியாவுடைய RAW இந்தியாவுடைய ட்ரோவை எச்சரிக்கிறேன். உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. உங்களுடைய நடவடிக்கை டோட்டல் தவறு. உலகத்திலே 2வது சனத்தை கொண்ட நாடு, கொன்று புதைத்து தள்ளிடுவேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நன்றாக விளங்குதோ? ஆகவே இந்தியாவுக்கு நான் எலோகிம் என்று வைத்து கிடக்கு. இந்த நாட்டுக்கு இனி இந்தியாண்டே கிடையாது. மேப்பில் இனி வேர்ல்ட் மேப்பில் இந்தியாவே இல்லை. ஏன்? நான் எலோகிம் என்று வைத்துட்டேன் இந்த நாட்டுக்கு பேர். இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கொடியை நான் கொடுக்கிறேன். ஃப்ளக், அருமையான ஒரு ஃப்ளக்கை நான் கொடுக்கிறேன், தேசிய கொடியை. சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பைபிள் எடுத்து பாருங்கள். அதான் வசனம். இந்தியாவுக்கு நான் தேசிய கொடியை கொடுக்கிறேன். இந்தியாவுக்கு தேசிய கீதத்தையும் கொடுக்கிறேன். அருமையான ஒரு பாடல் வைத்திருக்கிறேன். அத்தோடு இந்தியாவில் இருக்கிற, அதாவது எலோகிம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எலோகிம் நாட்டில் இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டோட்டல் அனைத்து பாடசாலைகளிலும் பைபிள் பாடத்திட்டம் கட்டாயமாக்கப்படும். இவ்வளவுத்தையும் இந்தியா, அதாவது இவர்கள் இந்த எலோகிம் என்ற நாட்டை வேறு இதுக்கு வைத்து அத்தனை இவ்வளவுத்தையும் நாங்கள் செய்து முடிக்க இருக்கிறோம். இதுதான் என்னுடைய கதை, கற்பனை, டிசிஷன், ஜட்மெண்ட், இறைவார்த்தை.
என் தந்தை சொன்னார், மகனே நான் சொன்னதென்று சொல்லிவிடு இந்தியாவுக்கு என்று சொன்னார். அதே சொல்லிவிட்டுக்கிற காக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கதைகள் கற்பனை டிசன் கொள்கை ஆத்ம நிறைவார்த்தை அருமையானதாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே எல்லோரும் கர்த்தரோடு கோஆபரேட் பண்ண வேண்டும். பிரச்சனைகளை போடக்கூடாது. இது உலகத்தில் கண்டாசனத்தை கொண்ட நாடு. 145 கோடி மக்கள் இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். பிரச்சனைகள் போட்டால் என்னமா எல்லாம் முடியும். இந்த வருகை நியாயத்திற்பின் வருகை அல்லவா? நித்தியவன் கொடுக்க முடியாமல் நான் தீர்ப்பழுதுவேன். சொர்க்க வாழ்வு இழந்து விடுவீர்கள். பேசிக் தத்துவங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியா. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை தொந்தரவு செய்யக்கூடாது. கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தரை எரிச்சல் ஊட்டக்கூடாது. கர்த்தரை பரீட்சை பண்ணக்கூடாது. உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சையாதிருப்பாயாக. இவ்வளவு செய்தாலும் நித்தியம் கிடையாது. என்னோடு இந்தியா எப்படி கோஆபரேட் பண்ண வேண்டும். அதாவது இந்தியா இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களும் கர்த்தரோடு எப்படி கோஆபரேட் பண்ண வேண்டும் என்று நான் பைபிளில் சட்டமாக எழுதிக்கிறேன். அந்த சட்டங்களை மனதிலாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் சொர்க்க வாழ்வு இழந்து விடுவீர்கள் என்றே விளையாட கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் சொர்க்க வாழ்வில் என்ற என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. ஆகவே அனைவரும் என்னோடு கோஆபரேட் பண்ண வேண்டும். சொர்க்க வாழ்வு யாருக்கு சொர்க்க வாழ்வு கொடுக்கிறேன்? தோராவை வைத்திருக்கிற இஸ்ரேல் என்ற நாட்டில் இருக்கிறார்கள் யூதர்கள். தோராவை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு புனித நூலை கொடுத்துக்கிறேன். அதற்கு உட்பட்டு நன்றாக வாழ்ந்தான் நித்தியம் கொடுக்கிறேன். பைபிள் அடுத்த பைபிளுக்குள்ளே உட்பட்ட யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும். கன்னியாதிருப்பங்கண்டா என்னுடைய மனைவிகள், ஃபாதர்ண்டா என்னுடைய சீடர்கள், பாஸ்டர்ண்டா அவர்களும் என்னுடைய சீடர்கள், சபைண்டா சபைக்கு நான் தான் மணவாளன், சபை என்னுடைய மணவாட்டி. மற்ற யாரெல்லாம் பைபிளை எடுத்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு நான் சொர்க்க வாழ் கொடுக்கிறேன். இதுதான் என்னுடைய படைப்பின் சட்ட திட்ட விதிமுறைகளின் கோட்பாடுகளாகும். இதுதான் நான் மக்களாகிய மனித குலத்தோடு நான் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகளாகும். அடுத்த சொர்க்க வாழ் யாருக்கு கொடுக்கிறேன்? குரான், அதாவது இஸ்லாம். குரான் முஸ்லீம்களுக்கு நான் நித்தியவன் சொர்க்க வாழ் கொடுக்கிறேன். அடுத்தது குழந்தைகளுக்கு சொர்க்க வாழ் கொடுக்கிறேன். அதாவது 14 வயது. அதனை இப்போ தற்போது நான் 19 வயதாக அதிகரித்திருக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் என்றே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது யார்? இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த படைகளுக்கு கொடுக்கிறேன். ஒட்டுமொத்த அதாவது தரப்படையாக இருக்கலாம், கடற்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், பொலிசாக இருக்கலாம், துணை இராணுவமாக இருக்கலாம், உளவுத்துறைகளாக இருக்கலாம். ஒட்டுமொத்த ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக டியூட்டி செய்கிற ஒட்டுமொத்த படைகளுக்கும் நித்தியம் கொடுக்கிறேன். அவர்கள் தோராவை எடுத்தாலும் சரி, எடுக்காம விட்டாலும் சரி, பைபிள் எடுத்தாலும் சரி, பைபிள் எடுக்காம விட்டாலும் சரி, குரானை எடுத்தாலும் சரி, குரான் எடுக்காம விட்டாலும் சரி, இந்த படைகளுக்கு நித்தியம் கொடுக்கிறேன். இதே போன்றுதான் குழந்தைகளுக்கு நித்தியம் கொடுக்கிறேன். தோராவை எடுத்தாலும் சரி, எடுக்காம விட்டாலும் சரி, குழந்தைகளுக்கு நித்தியவன். பைபிளை எடுத்தாலும் சரி, பைபிள் எடுக்காம விட்டாலும் சரி, குழந்தைகளுக்கு நித்தியவன். குரானை எடுத்தாலும் சரி, குரானை எடுக்காம விட்டாலும் குழந்தைகளுக்கு நித்தியவன். என்றால் அவர்களுக்கு குழந்தைகள் தானே, அவர்களுக்கு தெரியாது யார் இறைவன், எந்த புனித நூலை நாங்கள் வாசிக்க வேண்டும், எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும், எதுவும் தெரியாது. அதன் அடிப்படையில், ஒரு கருணை அடிப்படையில், ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய சட்டத்திட்டம் அப்படி அமைக்கும் போது விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யோவான் 5:22 நான் தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தீர்ப்பு சொல்லுவார். அதாவது மை நேம் இஸ் லோகேஷ், ஐ ஆம் ஜிஓடி, 100% ஜிஓடி, 100% ஹியூமன். நான் தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தீர்ப்பு சொல்வது. யூ கேன் see in the Bible. அதாவது யோவான் 5:22 நான் தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களும் தீர்ப்பு சொல்வது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீர்வு கொடுக்கிறோம். இவ்வளவுதான் நித்தியவன் சொர்க்க வாழ்வுண்டா இவ்வளவு பேருக்கு தான் லிஸ்ட். நீங்கள் இந்த லிஸ்ட்ல எந்த லிஸ்ட்ல நீங்கள் இருக்கிறீர்கள்ன்றதுதான் கேள்வி. நீங்கள் ஒரு ஜூதனாக இருக்கிறீங்களா? அதாவது ஜுடைசம் என்ற மதமாக இருக்கும், தோராவை வைத்திருப்பார்கள், ஜூதனாக இருப்பார்கள். அதில் இருக்கிறீர்களா? எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? கிறிஸ்தவனாக இருக்கிறீங்களா? பைபிள் எடுத்து கிறிஸ்தவன்டா நீங்கள் எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? கன்னியாதிருப்பங்கண்டா என்னுடைய மனைவி நித்தியவன், ஃபாதர், பாஸ்டர், சபை. பைபிளை யார் எடுத்தாலும் சொர்க்குவால் கொடுக்குறேன். குரானை யார் எடுத்தாலும் சொர்க்குவால் கொடுக்குறேன்.
சுருக்கமாக உங்களை சொல்ல வேண்டும் என்றால் தோரா, பைபிள் அண்ட் குரான். ஜுடைசம், தோரா, கிறிஸ்டியானிட்டி, பைபிள், இஸ்லாம், குரான். இந்த 3 புனித நூலை யார் எடுத்தாலும் சொக்கவால் கொடுக்கிறேன். இந்த 3 புனித நூலை யாரெல்லாம் எடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கவால் கொடுக்கிறேன் என்றால் படைகளுக்கு, குழந்தைகளுக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் மட்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இதனுடைய படைப்பில் சட்டத்திட்ட விதிமுறையின் கோட்பாடுகளாகும். ஆகவே விளங்கி கொண்டு என்னோடு கோஆபரேட் பண்ணி பயணியுங்கள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், யூதர்களை ஜுடைசம், தோரா 1.5 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். 150 லட்சம், அவ்வளவுதான். அடுத்த லிஸ்ட் நீங்கள் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டி, பைபிள் 260 கோடி பாப்புலேஷன் இருக்கிறார்கள். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம், குரான் 250 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்போ டோட்டலில் கூட்டி பாருங்க எவ்வளவு வருதுண்டு. 260, 250, 510, அங்கால 1.5 கோடி யூதர்கள், 511 கோடி, 800 சொச்ச கோடி மக்கள் இருக்கிறார்கள். மிச்சம் 300 கோடி மக்களுடைய லிஸ்ட் இல்லை, சொக்க வாழ்வு கிடையாது, அந்த லிஸ்ட்ல இருக்கிறார்கள். ஆக இதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்ன, இதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்ன செய்யலாம், இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் ஆறாக இருக்கிறோம். 2ஆம் முறைக்கு நான் வர இருக்கிறேன். அதாவது 3/8/2025 கத்தருடைய 2ஆம் முறை இந்தியா அறிவிக்கிறார்கள். நான் வருகிறேன். இதோட இந்த உலகம் முழுவதும் எழுப்புதலாகும். 2ஆம் முறை வந்துவிட்டார். எழுப்புதலாகும் என்றால் அதாவது எல்லோரும் போய் பைபிள் எடுப்பார்கள். இங்க இந்த உலகத்தில் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது தோராவை எடுக்க மாட்டார்கள், அது யூதர்களுக்கு மட்டும்தான். இந்த பைபிளை எல்லாரும் யார் என்றாலும் எடுக்கலாம், பைபிளைத்தான் எடுப்பார்கள். அதாவது பைபிளைத்தான் அதிகமாக எடுப்பார்கள். அடுத்தது கொஞ்சம் பேர் குரானை எடுப்பார்கள். விளங்குதானே? ஆகவே என்னோட கோஆபரேட் பண்ணி பயணிங்கள். எழுப்புதல்னா இந்த உலகம் முழுவதும் எழுப்புதலாக இருக்கும். 300 கோடி பேர் லிஸ்ட்லே இல்லை, சொர்க்க வாழ்வு கொடுக்க முடியாத லிஸ்ட்ல இருக்கிறார்கள். அப்ப இந்தியாவை நான் ஒரு கிறிஸ்தவ நாடாக கொண்டு வர போறேன். இந்தியாவுக்கு எலோஹிம் என்ற ஒரு பேர் வச்சாச்சு. அது பைபிளில் இருக்கிற பேர், ஜியோடின்ற பேர், அதாவது இறைவனுடைய பேர். எலோஹிம் என்ற இறைவனுடைய பேர், ஜியோடின்ற பேர். பைபிளில் 2600க்கும் அதிகமான தடவை பைபிளில் நீங்கள் பார்க்கலாம் எலோஹிம் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்ப இதற்கான அதாவது இந்த எலோஹிம் என்ற நாட்டுக்கு, அதாவது இந்தியா இதை டிலீட் பண்ணி போட்டு, ரிமூவ் பண்ணி போட்டு எலோஹிம் என்ற நாடு வைக்கிறோம். சங்கீதம் 64 அதில் கொடியை கொடுக்குறோம். தேசிய கீதம், அதாவது பைபிளில் இருக்கிற தேசிய கீதம் தான் கொடுக்குறோம். இவ்வளவு தேன் செய்து 4வது செய்கிறோம் என்ன, இந்த எலோஹிம் நாட்டில் இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டோட்டல் அனைத்து பாடசாலைகளிலும் எங்களுடைய பைபிள் பாடத்திட்டம் கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த 4 செய்கிறோமா, 5 நித்தியவன். நம்பர் 5 தான் நித்தியவன். நன்றாக எழுதி கொள்ளுங்கள். நம்பர் 5 தான் சொர்க்க வாழ்வு. நம்பர் 5 தான் என்பதை விளையாட கொள்ள வேண்டும். விளங்குதான்? ஆகவே அனைவரும் என்னோட கோஆபரேட் பண்ணுங்கள். அப்ப இப்படியெல்லாம் மறைத்து கொண்டு வரும்போது இது இந்து நாடு, இந்தியாண்ட இந்து நாடாக இருக்குது. இது ரக்கண்ட சட்டில் கிறிஸ்தவ நாடாக மாறும். அப்படி வரும்போது இது ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு சிஸ்டமேட்டிக் மூவ் அண்ட் சைக்காலஜி, ஒரு உளவியல் ரீதியான ஒரு நகர்வாக இது இருக்கும். அப்ப உலகத்தில் 2வது சனத்தை கொண்ட நாடு 145 கோடி மக்களுக்கிட்ட இருக்கிறார்கள். உடனே அவ்வளவும் எழுப்புதலாகும். அதாவது கிறிஸ்தவ நாடாக வரும். அப்படி வரும்போது சொர்க்க வாழ்வுக்கு வரும் எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்போ 300 கோடி மக்கள் சொர்க்க வாழ்வு லிஸ்ட்லே இல்லை. அப்போ இந்தியாவை இதை கொண்டு வரும்போது உலகம் முழுவதும் எழுப்புதலாக இருக்கும். அப்படி வரும்போது ஒரு 200 கோடி என்றாலும் வரும். 100 கோடிக்கு அதிகம் நித்தியம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு 4ஆம் முத்திரை மங்கின நிற குதிரை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த குதிரைக்கு நித்தியம் சொர்க்க வாழ்வு கொடுக்க முடியாது. அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். அது ஒரு 100 கோடிக்கு அதிகம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பைபிள் என்ன பார்க்குறீங்க? 4ஆம் முத்திரை மங்கின நிற குதிரைக்கு பூமியிலே 1/4 பங்கு மேலருக்கு நித்தியவன் இல்லை. அப்ப 100 கோடிக்கு அதிகம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தவிர்த்தால் மற்றாக்கள் எல்லாரும் நித்தியவன் பெறும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாட்டை அருமையாக வழிநடத்தியிருக்கிறேன். ஆகவே இந்தியாவுடைய கட்டளை தளபதிகள்
இந்தியாவுடைய உளவுத்துறை இவர்கள்லாம் என்னோட பிரச்சனை. இவர்கள்லாம் சேட்டை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். விளங்குதா? நான் ஏராளமான சேட்டை பண்ணி விட்டேன். இப்போ அவர்கள் பயந்து கொண்டு அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறோம். லோகேசன்டா இப்படித்தான், இறைவனண்டா இப்படித்தான், ஜியோடியன்டா இப்படித்தான், கத்தரண்டா இப்படித்தான். இப்போ யோசித்து கொண்டிருக்கணும். இதை முதலே யோசித்திருக்கலாம் தானே. நான் சொன்னேன் தானே என்னோட விளையாடக்கூடாது, நான் உலக மகா சேட்டக்காரன். விளங்குதோ? நோவாண்ட காலத்தில் 8 பேரை பேழைக்கு எடுத்து அடைச்சி போட்டு உலகத்தை அழிச்சு போட்டு போயினாள். இப்போ வந்திருக்கிறேன். இப்போ வந்தோம். ஆகவே விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் அனைவரும் மை நேம் இஸ் லோகேஷ், ஐ ஆம் ஜியோடி, நான் கத்தர், என்னோடு நீங்கள் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ண வேண்டும் என்பதை இங்கே நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பகைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒட்டுமொத்த மனித குலத்தையே கேட்கிறேன். என்னோடு நீங்கள் அனைவரும் கோஆப்ரேட் பண்ண வேண்டும். இறைவனை பகத்து எதுவும் செய்துவிட முடியுமா? கத்தரை பகத்து ஏதாவது செய்துவிட முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. நித்தியவன் இல்லாமல் போகிறீர்கள். நித்தியம் சொர்க்க வாழ்வு இழந்து விடுவீங்கள் அல்லவா? என்னை கத்தருக்கு கீழ்ப்படியல் என்றால் சொர்க்க வாழ் முடியாது. என்னை தொந்தரவு செய்தால் சொர்க்க வாழ் முடியாது. என்னை எரிச்சல் ஓடினால் சொர்க்க வாழ் முடியாது. உன் தேவனாகி கத்தரை பரட்சியாக இருப்பாயாக. என்னை பரட்சி செய்தால் நித்தியம் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட சட்டம் இருக்குல்ல. இப்படி ஏகப்பட்ட சட்டங்களை இந்தியா பல தடவை மீறிக்கொண்டு வருகிறது. ஆகவே இதெல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு கத்தருடைய கதை கற்பனை டிசைன் நிறைவாத்தை அதற்கமையா இவர்கள் என்னோட கோஆப்ரேட் பண்ண வேண்டும். இவர்கள் மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும், இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்கிறேன். மை நேம் இஸ் லோகேஷ். ஐ ஆம் ஜியோடி 100%. ஐ ஆம் ஹியூமன் 100%. என்னோடு முழுமையானதோடு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. விளங்குதான்? தேங்க்யூ ஸோ மச். வித் லவ், லோகேஷ்.